என்னங்க இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கடைசியா நம்ம பள்ளிகளில் பாடிய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தாங்க இது. ஆனால் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த வாழ்த்து பாடல் இன்று முழுமையா பாடப்படுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த வரிகள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா தமிழ்தாய் வாழ்த்துல ஒரு 6 வரிகள் ஒரு காலகட்டத்துல நீக்கப்பட்டுச்சு. அந்த வரிகள் பின்வருமாறு. இந்த வரிகளின் பொருளானது என்னவென்றால், பல்லுயிர்களுக்கும் பல உலகங்களுக்கும் படைத்த அந்த எல்லையில்லாத அந்த பொருள் இருந்தபடி இருப்பது போல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற மொழிகள் தமிழில் இருந்து தோன்றி பல மொழிகளாக ஆனாலும் ஆரிய மொழி சமஸ்கிருதம் போல் சிதைந்து போன வழக்கத்தில் பேசாத மொழியாக சிதையாமல் இருக்கும் உன்னை நான் வாழ்த்துகிறேன். இந்த வரிகள் நீக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டு இருக்குங்க. கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்துல ஆரிய மொழியை பற்றி குறிப்புகள் இருந்ததால இந்த வரிகள் நீக்கப்பட்டதா கூறப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த வரிகள் நம் தாய் தமிழ் மொழியின் தொன்மையும் பெருமையும் எடுத்துக்காட்டுவதும் வரிகள் தான். தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் இது மாதிரி தான் மறைக்கப்பட்டிருக்கு, மறந்து போகப்பட்டிருக்கு. மறந்த விஷயங்களை தூசி தட்டி ஞாபகப்படுத்திடலாம். ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகளை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். விழிப்புடன் இருப்போம். வணக்கம். இங்கே சிக்கல் என்னென்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா தெலுங்குக்குன்னு தனியாக ஒரு எழுத்து வடிவம் கிடையாது, மலையாளத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது, கன்னடத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது, இன்னும் சொல்லலாம் சமஸ்கிருதத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத்து வடிவம் கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ ரொம்ப பழமையான வரலாற்று ஆய்வுன்னு வர்றப்போ ஒரு பழமையான இனம் நம்ம தான் நியாயமாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவெல்லாம் போயிட்டு ஆய்வு பண்ணணும். அறிவு இருந்துச்சுன்னா, மானம் இருந்துச்சுன்னா அதான் நடக்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டிலே நடக்கூடாமல் பார்த்துக்கிறோம். இதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். நம்ம தான் ஆந்திரா, கர்நாடகாவுக்கு போகணும். அங்கே இருக்கிறது நம்ம வரலாறு தானே. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் கிடைக்குது. சாதாவனர் காலத்து காசில் ஒரு பக்கம் பிராகிருதம் இருக்குது, இன்னொரு பக்கம் தமிழ் தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த பட்டணம் பகுதியில் அகழாய்வு நடந்தது கேரளாவில். அங்கே தமிழ் தான் கிடைக்குது. இப்போ இருக்கு எல்லாம் பார்க்கலாம். பட்டணம் அகழாய்வுன்னு போட்டிங்கன்னா அங்கே தமிழர் நாகரிகம் தான் இருக்குது. சங்ககால நாகரிகத்தை தான் எடுக்கிறாங்க பட்டணம் பகுதியில் இல்லையா? இப்படி வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளை அதை காப்பாற்றுவாங்க. அவர் எழுதிய ஏ கம்பேரட்டிவ் கிராமரின் திராவிடியன் உட்பட 12 மொழிகளை திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பிரிக்கிறாரு. தென்னிந்தியாவில் பேசுகிற மொழி இருக்காங்க. ஆனால் அந்த கால்டுவெல்லே திராவிட மொழி குடும்பம் அது. இன்றைய காலகட்டத்திலையும் இந்தியாவில் பேசப்படுற மொழிகளை 2ஆக பிரிப்பாங்க. அதாவது வட இந்தியாவில் பேசப்படுற மொழியை தான் இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கால்டுவெல்லே நான் இந்த திராவிடா அப்படிங்கிற வார்த்தையை சமஸ்கிருத நூலான மனு தர்மத்தில் இருந்தும் 7ஆம் நூற்றாண்டில் குமாரில பட்டர் எழுதிய தந்திர வார்த்திகா அப்படிங்கிற நூலில் இருந்து தான் எடுத்ததா குறிப்பிடுறாரு. திராவிட அப்படிங்கிற சொல் திராவிட, திரமிழ, தமிழ, தமிழ் அப்படின்னு. இதுக்கும் ஆதாரமா குமாரில பட்டரோட நூலை தான் குறிப்பிடுறாரு கால்டுவெல். அவரோட அந்த தவறுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் பல தமிழ் நூல்கள் அச்சில் ஏற்றப்படலை. அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருமே வடமொழி நூல்களை, குறிப்பா சமஸ்கிருத நூல்களை வச்சு தான் இந்திய வரலாற்றே படிச்சாங்க. கால்டுவெல் சொன்ன மாதிரி திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். மனு தர்மத்தின் 10வது அத்தியாயத்தில் 44வது பாடல்ல தென்னிந்தியர்களை குறிக்க திராவிடா அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மனு தர்மம் எழுதப்பட்ட காலத்தில் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. 2000 வருடம் கழிச்சு அப்போ தமிழ்ல இருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் பிரிஞ்சு பயன்படுத்திய திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அன்னைக்கு பலரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா 1885ஆம் ஆண்டு ஜான் ரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவரும் அயோத்திதாச பண்டிதரும் சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சாங்க. இதுக்காக திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிகையும் ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் முதலா திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினவங்க. ஆனால் இவங்க முன்னெடுத்த அரசியல் அப்படிங்கிறது முழுக்க தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல். கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிராவில் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி சூத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அதன் பின்னர் தான் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனால் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தங்களை ஆதி ஆந்திரர்கள், ஆதி கன்னடர்கள் அப்படின்னு தான் அழைச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு 1909 ஆரம்பிக்கப்பட்ட சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தினரும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களை மட்டும்தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இயக்கத்தினர் திராவிடர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவாக எல்லோரையுமே குறிப்பிட பயன்படுத்தினாங்க.
அதே போல இந்த இயக்கத்தின் சார்பா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நாளேடும், தமிழில் திராவிடர் அப்படிங்கிற நாளேடும், தெலுங்குல ஆந்திர பிரகாசினி அப்படிங்கிற நாளேடும் வெளியிட்டாங்க. அதன் பிறகு 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. பின்னாட்களில் இந்த அமைப்பு நீதி கட்சியா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த இயக்கத்தை உருவாக்குனது நடேச முதலியார் அப்படிங்கிற தமிழரும், பிட்டி மற்றும் தியாகராயர் அப்படிங்கிற தெலுங்கர்களும் தான். பின்னாட்களில் இந்த நீதி கட்சிக்கு தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பெரியார். இவர் ஒரு கன்னட தெலுங்கர். இந்த நீதி கட்சியில் முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அன்றைய மதராஸ் மாகாணத்துக்கு நீதி கட்சியின் சார்பாக முதல்வராக இருந்தவங்க பட்டியலில் பிடி ராஜன் தவிர மற்ற எல்லோருமே தெலுங்கர்கள் தான். இந்த பிடி ராஜனும் வெறும் 4 மாதம் தான் முதல்வராக இருந்தார். ஒட்டு மொத்தமாக 13 வருடம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது. அதில் வெறும் 4 மாதம் தான் ஆட்சியில் இருந்தார் ஒரு தமிழர். 1944ஆம் ஆண்டு நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றலான்னு முடிவு செஞ்சார் பெரியார். அப்போது கீயாப்பை விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் திராவிடர் கழகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தமிழர் கழகம் அப்படின்னு வைக்க சொன்னார். அதுக்கு பெரியார் தமிழர் அப்படின்னு வச்சா பிராமணர்களும் உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திராவிடர் கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை 1885ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும். அதே பெயரை தன்னோட இயக்கத்துக்கும் வச்சாரு பெரியார். பெரியாரோட அரசியல் சுயமரியாதை, பகுத்தறிவு, சாதி எதிர்ப்பு, பெண் உரிமை போன்ற கொள்கையை முன்னெடுத்தது. அதன் பிறகு நேரடி அரசியலை புறக்கணிச்சது திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகமும் தெலுங்கர்கள் கோலோச்சும் ஒரு கட்சியா மாறினது. திமுகவை தோற்றுவிச்ச அண்ணாதுரை ஒரு தமிழர் தானே அப்படின்னு கேட்குறீங்களா? அவரோட அம்மா பேர் பங்காரு அம்மாள், அவங்க ஒரு தெலுங்கர். அதே போல திமுகவை கைப்பற்றிய கருணாநிதியும் ஒரு தெலுங்கர். பின்னாட்களில் திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுக உருவாக்கிய எம்ஜிஆர் ஒரு மலையாளி. அதே போல பின்னாட்களில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா ஒரு கன்னடர். இப்படி நீதி கட்சி, திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள் மூலமா தமிழர்களை முழுக்க முழுக்க ஆட்சி செஞ்சது வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். அப்போ அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்து எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு அரசியலை தேடிட்டு போனதுக்கு பிறகும் தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி வேற்று மாநிலத்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. கேட்டால் தமிழும் திராவிடமும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழும் திராவிடமும் ஒன்று அப்படின்னா எங்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்லுங்களேன், ஏன் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? தமிழும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்க இலக்கியங்களில் ஒரு இடத்துல கூட திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் ஆரியர்களோட மனு தர்மத்தில் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இதில் இருந்தே திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறது உறுதியாகுது. இது மட்டும் இல்லாமல் விந்திய மலைக்கு தெற்கே வாழ்ந்த பிராமணர்களை பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதற்கான குறிப்புகள் கல்கனர் அப்படிங்கிறவர் எழுதிய ராஜதரங்கிணி அப்படிங்கிற 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி போன்ற மொழிகள் பேசுகிற பிராமணர்களை குறிக்கும். உதாரணமாக ராகுல் டிராவிட் அப்படிங்கிற கிரிக்கெட் வீரரை சொல்லலாம். இவர் ஒரு மராத்தி பிராமணர். அதே போல தெலுங்கர்களும் தமிழ் பேசும் பிராமணர்களை திராவிடலு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று தான். ஆனால் தமிழர்களை தமிழர் அல்லாதோர் ஆட்சி செய்வதற்காக தொடர்ந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் நம்மளோட நேயர்களும் பகிர்ந்திருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். வணக்கம் சங்கத்தமிழ்.